வணக்கம் நண்பர்களே. பெஞ்சமின் அகாடமி ட்ரேடிங் தமிழ். Disclaimer: Investing in the share market involves risk and there are no guarantees of returns. It is essential to be informed, set clear financial goals, and consult with a financial advisor or broker if needed. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நீங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டு அதன் மூலம் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்து லாபம் சம்பாதிக்க இது ஒரு நல்ல வழி. இதில் ஈக்வாலிட்டி கேஷ் மார்க்கெட் டெரிவேட்டிவ்ஸ், ஈக்வாலிட்டி மார்க்கெட்டில் இன்ட்ராடே அண்ட் டெலிவரி ட்ரேடிங் என்று இருக்குது. இதில் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் என்பதை முதலில் டெலிவரி ட்ரேடிங் மூலம் நாம் ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நமக்கு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமாண்ட் அக்கௌண்ட் தேவை. அந்த டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டாக் புரோக்கர்ஸ், இவங்க என்எஸ்சி பிஎஸ்சி மூலம்ல செபியில் ரெஜிஸ்டர்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸாக இருப்பாங்க, டிஸ்கவுண்ட் புரோக்கராக இருப்பாங்க, இன்னும் பல இருப்பாங்க. இந்த ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் என்பது ஐசிசி ரைட், எக்ஸாம்லா, ஹெச்டிஎஃப்சி, இன்னும் பல ஏஜென்சி இருப்பாங்க. டிஸ்கவுண்ட் புரோக்கர் என்பது சரோதா, அப்ஸ்ட்ராக்ஸ், இன்னும் சில புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இவங்களெல்லாம் கண்டிப்பாக செபியில் ரெஜிஸ்டர்டா இல்லைன்னு தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய டிமாண்ட் அக்கௌண்டை ஓப்பன் செய்து கொள்ளுங்கள். டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முக்கியமான தேவை நம்மளுடைய பேன் கார்டு, இன்னொன்று ஆதார் கார்டு. அட்ரஸ் ப்ரூஃபாக பாஸ்போர்ட்டோ ஏதோ பில்லு, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டை கூட ஓரளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக பேங்க் ப்ரூஃப் வேணும், கேன்சல் செக்கு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும். இன்கம் ப்ரூஃபும் கொடுக்கக்கூடிய இருக்கும். என்னென்னா அதில் நீங்கள் இன்ட்ராடே, டெரிவேட்டிவ்ஸு, ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஐடிஆர், சேலரி ஸ்லிப்ஸு இதெல்லாம் உங்களுடைய இன்கம் ப்ரூஃபை கண்டிப்பாக கேட்பாங்க. பாஸ்போர்ட் சைஸு இப்போதைக்கு தேவையில்லை, என்ன இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் மட்டும் தான் தேவைப்படுது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போதெல்லாம் ஆன்லைன் மூலமே, உங்களுடைய மொபைல் மூலமாகவே இல்லை உங்கள் லேப்டாப் மூலமாகவே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்ன பேன் கார்டு, உங்களோட ஃபோன் நம்பரோ பேன் கார்டோ கொடுத்தா நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸில் எல்லாம் உங்களுடைய ஆன்லைன் மூலமாகவே எல்லாமே ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக கேட்குறோம். நீங்கள் லாகின் பண்ணி எஸ்எம்எஸ் வரும், ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். நீங்கள் ஒன் பை ஒன்னாக கொடுக்க அது ஆட்டோமேட்டிக்காக பேஜ் மாறி போயிட்டே இருக்கும். வீடியோ வெரிஃபிகேஷன் மூலம் உங்களுடைய ஏஜென்ட் இது பண்ணி உங்களுடைய வெரிஃபிகேஷனை கிளியர் பண்ணி 1-2 நாளைக்குள்ள உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி உங்கள் ட்ரேடிங்கை ஆரம்பிக்க முடியும். இதை கவனமாக உங்களுக்கு பிடித்த புரோக்கரில் போய் நீங்கள் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த புரோக்கர் பண்ணும்போது அவங்க சில புரோக்கர்ஸ் அவங்களுடைய சர்வீஸ் நல்லாயிருக்கும், சில புரோக்கர்ஸு டேக்ஸ் புரோக்கர் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கேஒய்சி ப்ராசஸ் டிமாண்ட் அக்கௌண்ட்டு, ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு தேவை இருக்குது. இந்த கேஒய்சி முடிஞ்சு ஓடிபி, ஆதார் கார்டு, ஓடிபி எல்லாம் வரும். நீங்கள் கவனமாக ஓப்பன் பண்ணி அதில் இ-சைனு பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஆஃப்லைனில் மட்டும்தான் உங்களுடைய ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு மொபைல் மூலமாகவோ எஸ்எம்எஸோ இல்லை உங்கள் மெயில் ஐடி மூலமோ டீட்டெயில்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்த பிறகு உங்களுக்கு ஓப்பன் பண்ணதுக்கான லாகின் ஐடி, பாஸ்வேர்டு வரும். அதுக்கு பிறகு நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய டிமாண்ட் சர்வீஸை தொடங்கிக்கலாம். அதன் மூலம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுடைய ஷேர் ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். எந்த ஷேரை வாங்கணும், எந்த ஷேரை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணி வாங்கிக் கொள்ளுங்கள். முக்கியமாக நீங்கள் கார் படித்து கொண்டீர்கள் என்றால் டிரைவிங் போகும்போது பிரேக்கு பிடிக்கணுமா, வலது பக்கம் போகணுமா, இடது பக்கம் போகணுமா என்கிறதை நீங்கள் கற்றுச் சென்றவர்களிடம் கேட்க மாட்டீர்கள். கற்று தீர்ந்த பின் தான் நீங்கள் டிரைவிங் போவீங்கள். போகும்போது உங்களுடைய சுய புத்தியோடும் சுய மனதோடும் நம்பிக்கையோடும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸை நீங்கள் செய்வீர்கள். அது மாதிரி ட்ரேடிங் வரும்போது கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் சுயமாக முடிவெடுங்கள், உங்களுடைய
இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குங்கள். ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் தேவை. நீங்க உங்களுடைய அக்கவுண்ட்டை யுபிஐ மூலமாகவோ, நெட் பேங்கிங் மூலமாகவோ, அதர் அ வேற ஏதாவது செக் மூலமாகவோ நீங்க பேமெண்ட் குடுத்துக்கலாம். அதன் மூலம் நீங்க டெபாசிட் பண்ணி உங்க அக்கவுண்டில் பைசா வந்த பின் நீங்க ஷேரை முதல்ல பர்ச்சேஸ் பண்ணி நீங்க உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னன்னா நீங்க ஓப்பன் பண்ணி எல்லாம் ரெடி ஆகி நீங்க ஷேர் வாங்கும் பின் உங்களுடைய அக்கவுண்டுடைய மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ரிட்டர்ன் காஸ்ட் இதெல்லாம் இருக்காதுன்னு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ஸை ரிசர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் இதுக்கு முன்னுள்ள வீடியோலாம் சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டாக்கு வாங்கும் பொழுது அதோட கம்பெனி, அதனுடைய குவார்ட்டர்லி, ஹாஃப்லி, இயர்லி ஸ்டேட்மெண்ட்ஸ், உங்களுக்கு போகிற டிவிடெண்ட்ஸு, உங்களோட அந்த ஷேர் மார்க்கெட் டெய்லி அப் டவுன் போகக்கூடியது எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடித்தமானதை வாங்கி உங்களுடைய மார்க்கெட்டில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குங்கள். காமனா புரோக்கர்ஸ் இருக்கு. நான் சொல்லியிருக்கேன். ஃபுல் டைம் சர்வீஸ் புரோக்கர், டிஸ்கவுண்ட் புரோக்கர். உங்களுக்கு பிடித்தமான புரோக்கரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். எதையுமே நாங்கள் இவரைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுங்கள், அவரைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று உங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் சொல்ல போவதில்லை. இப்போதைக்கு நீங்க ஒரு பிசினஸ் பிளானாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் வாருங்கள். ஒரு பிசினஸ் நோக்கோடு வாருங்கள். கேம் அப்படி என்ற முறையிலோ, கேம்லிங் என்ற முறையிலோ, லாட்டரி சீட் என்ற முறையிலோ நீங்கள் இதில் ஆரம்பிக்காதீர்கள். முக்கியமாக கடன் வாங்கி நீங்கள் இதில் ஆரம்பிக்கிறார்கள். உங்களோட அக்கௌண்டை வேறொருக்கு கொடுத்து அவர்களை ட்ரேடிங் பண்ண அலோவ் பண்ணாதீர்கள். உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள், இல்லாவிட்டால் அதை விட்டு வெளியேறிவிடுங்கள். எந்த உங்களுக்கு ஆசை காட்டுவார்கள், ஒரு நாளைக்கு இத்தனை ஆயிரம் ரூபாய் நான் உங்களுக்கு சம்பாதித்து கொடுக்கிறேன், இத்தனை % உங்களுக்கு தருவேன், நீங்க எனக்கு இத்தனை % தந்தா போதும் என்று ஆசை காட்டுவார்கள். நம்பி ஸ்கேமில் ஏமாந்து விடாதீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ளுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். தேங்க்யூ.